ஆஸ்பிரன்ஸ் உங்களோட கனவு நாளான மே 2026 நெருங்கிடுச்சு. மிஸ்டேக் நம்பர் 1 tells you about a new magical summary PDF of polity and suddenly a telegram group will share top 500 MCQs. எனக்கு மேக்ஸ் தான் வருமே, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனா, ஹலோ ஆஸ்பிரன்ஸ், May 2026 in exactly few weeks your entire year of hard work will be tested in just 4 hours. Welcome to the final stretch. Right now 90% of you are panicking, and when you panic you make mistakes. So this is a very crucial video since we are in March 2026 and May 2026 prelims is roughly 80 days away, and this is actually a make or break period where aspirants panic and destroy a year's worth of preparation by doing the wrong things. So we are here to guide you. Do not worry at all. Okay, aspirants, உங்களோட கனவு நாளான மே 2026 நெருங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு பெரிய பயம் இருக்கும், நான் படிச்சது போதுமா இல்லை இன்னும் நிறைய படிக்கணுமா அப்படின்னு. இந்த பயத்துல பெரும்பாலான மாணவர்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? புதுசா எதையாவது ட்ரை பண்றது. ஓகே, ட்ரைங் அவுட் நியூ திங்ஸ் அண்ட் ட்ரைங் நியூ திங்ஸ் அவுட் ஆஃப் ஃபியர். இன்னைக்கு இந்த வீடியோல அடுத்த 80 நாட்களுக்கு நீங்க எதெல்லாம் பண்ணவே கூடாது, வாட் நாட் டு டூ அப்படின்றத ஆழமா பார்க்க போகிறோம். ஓகே, so first let's get into the video. Okay, so first mistake number 1, the FOMO material hunt. Mistake 1, material hunt. என்னது? புதுசா மெட்டீரியல் தேடி படிக்கிறது. ஓகே, so no more new sources. Mistake number 1, the fear of missing out. அதான் FOMO அப்படின்வாங்க. Your friend tells you about a new magical summary PDF of polity, and suddenly a telegram group will share top 500 MCQs for UPSC civil service exam 2026, and you will drop your Lakshmikant or you will drop your Spectrum and run behind this shiny new materials. This is a suicide for your prelims. முதல் தப்பு, புது மெட்டீரியலை தேடி ஓடுறது. உங்க ஃப்ரெண்டு யாராவது வந்து மச்சான் இந்த கோச்சிங் மெட்டீரியல்ஸ் படிச்சா நல்லா எக்ஸாம்ல மார்க் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேணவே வேணாம். நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, வருஷம் பூரா படிச்ச ஸ்பெக்ட்ரம் புக்கோ இல்லை லக்ஷ்மிகாந்தோ இல்லை என்சிஆர்டியோ அதை மூடி வச்சுட்டு இந்த புது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. எந்த புது புக்கும் வேண்டாம். நீங்க ஏற்கனவே படிச்ச புக்கை 10 தடவை ரிவிஷன் பண்ணுங்க. ரிவைஸ் வாட் யூ நோ அட்லீஸ்ட் 10 times. எக்ஸாம் ஹாலில் புதுசா படிச்சது ஞாபகம் வராது, திரும்ப படிச்சது தான் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ நோ நியூ மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிவிஷன். ரிவிஷன் is the key. So செகண்ட் மிஸ்டேக் என்ன? இது ரொம்ப ஃபேமஸான மிஸ்டேக். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் பிலிம்ஸ்ல ஃபெயில் ஆகிறதுக்கான பிரைமரி ரீசன் த CSAT neglect. மிஸ்டேக் நம்பர் 2, CSAT neglect. Mistake number 2, treating CSAT like a qualifying joke. Listen, I have seen brilliant students scoring 115, 120 in GS1 and crying outside the exam hall because they scored 62, 63 in CSAT. The level of CSAT math and comprehension has skyrocketed since 2020 and after 2023. Okay, so CSAT சீரியஸா எடுத்துக்கணும். ரெண்டாவது மிகப்பெரிய தப்பு, CSAT அசால்ட்டா நினைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ், எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மேக்ஸ் தான் வருமே, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனா யூபிஎஸ்சி உங்களை சீரியஸா சொல்றேன், லாட் ஆஃப் பீப்புள் ஹாவ் சஃபர்ட். ஓகே, ஜிஎஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ, எவ்வளோ முக்கியத்துவம் தரீங்களோ அதே அளவுக்கு CSATக்கும் கொடுங்க. தினமும் 1 மணி நேரமாவது, குறைஞ்சது 1 மணி நேரமாவது CSAT ஓல்டு PYQs சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி CSATல இருக்க 3 பார்ட்ஸுக்கும் அரித்மெட்டிக் எபிலிட்டி, காம்ப்ரஹென்ஷன், இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், இது மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தாங்க. எந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டையும் மட்டும் நம்பிட்டு போகாதீங்க, which is very very crucial. So as I said, CSATல arithmetic ability, logical reasoning
இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன். இது மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெய்லி 1 hour practice last 10 years PYQ. இதை பண்ணாம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத போகாதீங்க, ப்ரிலிம்ஸ் எழுத போகாதீங்க. அட்லீஸ்ட் 4 full CSAT டெஸ்ட் ஆச்சு நீங்க கண்டிப்பா எழுதி இருக்கணும். ஸோ செகண்ட் மிஸ்டேக், CSAT நெக்லெக்ட் பண்ணாதீங்க. வாட் இஸ் த தேர்ட் மிஸ்டேக்? தேர்ட் மிஸ்டேக், த பாசிவ் மார்க் டெஸ்ட் ட்ராப். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிசன், மிஸ்டேக் நம்பர் 3, the mock test illusion. Aspirants will tell me, sir, I have solved 50 mock tests, but still their scores are stuck at 70, 80. Why? Because they spend 2 hours writing the test and just check the score, feel bad, and then they will throw the paper away and move on to the next test. Writing the test is only 30% of the job, and analyzing the test, understanding what mistakes you have made is the remaining 70%, and the 70% is highly crucial. டெஸ்ட் எழுதிட்டு அதை அப்படியே தூக்கி குப்பையில போட்டுறது. 100 டெஸ்ட் எழுதுறது முக்கியம் இல்லை. ஒரு டெஸ்ட் எழுதுனா அடுத்த 3 மணி நேரம் அந்த டெஸ்ட் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். எந்த கேள்வியில தப்பு பண்ணன, வேர் டிட் ஐ கோ ராங், அண்ட் தென் இது படிச்ச ஆனா தப்பு பண்ணியிருக்கேன், இந்த கேள்வியை நான் படிக்கல, அப்ப இது சிலபஸ்ல வராத கேள்வியா, இல்ல நான் ரிவிஷன் பண்ணாம விட்டதா, ஆர் இந்த கான்செப்ட் புக்ல இருந்தும் நான் சரியா படிக்கலையா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். தெரிஞ்ச கேள்வியை தப்பு பண்ணியிருந்தா அதுதான் உங்களோட உண்மையான எதிரி, த ரியல் எனிமி. சில்லி மிஸ்டேக்ஸ் ஆர் யோர் ரியல் எனிமி. ஒரு நோட் போட்டு ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் யுவர் மார்க்ஸ், ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் யுவர் மார்க்ஸ். ஓகே, அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஓகே, யூ ஹேவ் டு டூ சம்திங். லிசன், நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் இது மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்றது கிடையாது. ஒரு நோட் புக் போடுங்க, ஒரு டேப்லர் காலம், சீல் நம்பர், டெஸ்ட், சப்ஜெக்ட், போர்ஷன், மார்க்ஸ், நம்பர் ஆஃப் கரெக்ட், இன்கரெக்ட், இதை நோட் பண்ணுங்க. ஸோ பாலிட்டியில எவ்வளோ, பாலிட்டியில பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வரைக்கும் ஒரு டெஸ்ட் எழுதிருக்கீங்களா, அதுல ஃபார் எக்ஸாம்பிள் 78 மார்க், இத்தனை கொஸ்டின் கரெக்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் கரெக்ட், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் ராங் அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ, நான் என்ன பண்ணிருவேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கிளியர் பண்ணவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரோட பேக் எண்ட்லயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும், அதில் எழுதி வைப்பாங்க எந்தெந்த கொஸ்டின்லாம் தப்புன்ட்டு. அந்த டாப்பிக்கை மட்டும் போயிட்டு லக்ஷ்மிகாந்த் புக்ல பர்டிகுலர் பாலிட்டி டெஸ்டா இருந்தா போயிட்டு திருப்பி ரிவைஸ் பண்ணுவாங்க. எந்த கொஸ்டின் கரெக்டா இருக்கு, மார்க்கை பார்த்து சந்தோஷமோ வருத்தமோ படாதீங்க. போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் வெரி வெரி குரூஷியல். ஸோ மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டேப்லர் காலம் போட்டு இருக்கிற எல்லா மார்க் டெஸ்ட்டையும், அட்டன் பண்ண மார்க் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் கிளாசிஃபை பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ரியலா மைக்ரோ டாபிக் லெவல் அனாலிசிஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம். ஓகே, தப்பை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். நிறைய டாப்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க மார்க்ல கம்மியா மார்க் வாங்கினா, ஆனா சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம்ல ரொம்ப நல்ல மார்க் வாங்கின அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, they have done the analysis properly. So let's move on to mistake number 4. What is mistake number 4? Current affairs overdose. Current affairs overdose. Current affairs படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, in reality what will happen, it will prevent students from ignoring static subjects and they will choose current affairs because it is highly interesting. Okay, drowning yourself in current affairs. Yes, current affairs are highly important, but UPSC is fundamentally testing your static core knowledge in polity, economy, geography and history. You cannot clear prelims by reading 3 years of current affairs while forgetting the fundamental rights or advent of Europeans or climatology concept or whatever the static subject knowledge is. So current affairs அப்படின்ற கடல்ல ஆஸ்பிரன்ஸ் அப்படியே மூழ்கிடுவாங்க. நிறைய பேர் நியூஸ் பேப்பரே 3 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா பாலிட்டி ஹிஸ்டரி புக்கை தொடவே மாட்டாங்க, கடைசி நேரத்தில் தொடர்தையும் விட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் ஹாலில்
உங்களை காப்பாற்ற போறது ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் கூட இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மூலையிலேருந்து வேணாலும் வரலாம். ஆனால் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து தான் வரும். ஸோ ஸ்டாட்டிக்ல ஸ்ட்ராங்கா இருங்க. அதை ஃபவுண்டேஷனா வச்சு நீங்க கரண்ட் அஃபேர்ஸை பில்ட் பண்ணுங்க. கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். Okay, don't overdose on CA. Okay, that is mistake number 4. Mistake number 5, the burnout. Burnout ஆகுது. எதுக்காக? You have to address the sleep deprivation. You have to address your diet and you have to address your mental health in the final days. The final mistake, it will you are destroying your biological clock, studying till 4 a.m. and waking up at 11 a.m. Guess what? Your actual UPSC exam is at 9:30 a.m. If your brain is accustomed to sleeping at that time, it will shut down in the exam hall. ஓகே, தூக்கத்தை கெடுத்துக்கிறது. நைட் 4 மணி வரைக்கும் படிச்சுட்டு காலையில் 11 மணிக்கு எழுந்திக்கிறது. ஆனால் எக்ஸாம்ன்றது ரியலாக யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம்ன்றது காலையில் ஜிஎஸ் பேப்பர் 1 9:30க்கு நடக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கியே பழகினதுனால எக்ஸாம் ஹால்லையும் போயிட்டு உங்களோட பிரெயின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ 7 மணி நேரமாச்சு மினிமம் கட்டாயமாக தூங்குங்க. ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, பதட்டப்படாதீங்க. லிசன், ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மே 26, 2026 is not a day to fear. It is a day to perform. It is a day to perform. Eliminate these 5 mistakes, trust your preparation and walk into the hall like an officer. ஓகே, இந்த 80 நாட்கள் உங்க வாழ்க்கையை மாற்ற போற நாட்கள். புதுசா எதையும் தேடி அலையாதீங்க. படிச்சதை திருப்பி படிங்க. சரியான வழிகாட்டுதலுக்கும் தரமான மார்க் டெஸ்ட்டுக்கும் நம்ம வெராண்டா ஐஏஎஸ் தொடர்பு கொள்ளுங்க. நம்பிக்கையோட படிங்க. வெற்றி நிச்சயம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.